தளபதியுடைய கோட் மூவிலேருந்து எப்படா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ கோட் மூவியோடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். தேர்ட் சிங்கிளுக்கு அப்புறம் எதை எதிர்பார்ப்போம்? இந்த மூவியோடைய டீசரோ அப்படின்னா ட்ரெய்லரோ தான். இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே மூவியோடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சும் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ மூவியோடைய ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் ஓரளவு போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த டேட்டு தான் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 19 தான் தளபதி கோட் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெய்லருக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ ஹைப் அப்படின்னா, மூவியை எல்லாருமே தேட்டருக்கு வர வச்சு பார்க்க வைக்கிறதே ட்ரெய்லர்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸை தவிர்த்து மற்ற முக்கால்வாசி ஆடியன்ஸை ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் மூவிக்கே வருவாங்க. அதுவும் இது தளபதியுடைய 68 வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன், யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்னு ஒரு நியூவான காம்போ இந்த மூவியில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் அது தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ஒரு ஆகஸ்ட் 19 கண்டிப்பாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். தலையோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக விடாமுயற்சி மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு அவருடைய குட் பேட் அக்லி மூவி தான். இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லி மூவி மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி மூவிலேருந்து ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தல அஜித்துடைய சினிமா பயணத்தில் 32 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்க. ஃபைனலாக இப்போ இந்த 32 வருஷத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தலையோட ஆக்டிங்கில் வந்த மூவிஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த விடாமுயற்சி மூவியை கண்டிப்பாக ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இருக்க ஒரு சீன்ஸ் கூட ரீசெண்டாக லீக் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பாக இந்த மூவி தேட்டருக்கு வரும். இந்த மூவி இந்த ஹீரோடைய எண்டில் தான் தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறான். ரொம்ப பிக்கஸ்ட்டாக தலையோட ஆக்டிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கமே, எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவி தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது. ராயன் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியோடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் பிளேவை புக் மாடலில் ரிலீஸ் ஆக போகுது. இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்களுக்கு ரெட் கார்டும் சினிமா சார்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கார்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, சினிமா சார்ந்து அவங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ரெட் கார்டு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வடிவேல் அவர்களுக்கு ரெட் கார்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதனாலவே கொஞ்சம் வருஷமாக அவருடைய மூவிஸை நம்ம தேட்டரில் பார்க்காம போயிட்டோம். இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். விக்ரமுடைய ஆக்டிங்கில் இப்போ வீரதீரன் சூரன் மூவியோடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்க. எஸ்ஜே சூர்யாவில் தொடங்கி விக்ரமில் இருந்து நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோடைய 2வது கட்ட படப்பிடிப்பு எல்லாமே கம்ப்ளீட் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவி 2 பார்ட்டாக தயாராகிக்கிட்டு இருக்கா. 2 பார்ட்டுக்குமே ஒரு பிக் வெயிட்டிங் இருக்கா. கேங்ஸ்டர் கலந்த ஒரு வில்லேஜ் மூவி தான் இந்த மூவி. கங்குவா மூவி வர அக்டோபர் 10 தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய வேர்ல்டு வைட் ரைட்ஸை ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்களை தான் ரிலீஸும் பண்ண போகிறாரு. ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயார் பண்ணியிருக்கா. இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் இருக்கா. சோலாவாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா தலைவருடைய வேட்டையன் மூவி கூட ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கங்குவாவுடைய ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டாங்க. வேட்டையனுடைய ரிலீஸ் டேட் வந்தால் கன்ஃபார்மாக தெரியும். அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் பாலாவுடைய டைரக்ஷனில் வனகான் மூவி தான் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியில் சாம் சேஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே மியூசிக் போட்டு இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. ஜிவி பிரகாஷ் இந்த மூவியில் இருக்கா சாங்க்கு மட்டும்தான் மியூசிக் போட்டு இருக்காரு போல். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சாம் சியாஸோடைய மியூசிக்கில் தான் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம் இவங்க 2 பேருடைய காம்போவில் இந்த மூவியில் மியூசிக் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. ராம் பத்தனியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிற மூவினா அது டபுள் ஸ்மார்ட் மூவி தான். பூரி ஜெகநாதனுடைய டைரக்ஷனில் ஒரு ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ ஆகஸ்ட் 4 அன்றைக்கி இந்த மூவியோடைய ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 4 ஈவினிங்குள்ளே இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். பூரி ஜெகநாதனுடைய ஸ்டைலில் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இந்த டபுள் ஸ்மார்ட் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியனுடைய 2வது பக்கத்துடைய ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளாக்ஸில் ஒரு ஆகஸ்ட் 9 இந்த மூவியோடைய ஓடிடி ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 9க்கு இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. மூவியை வச்சு கொஞ்சம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓரளவு ரெஸ்பான்ஸோட தேட்டரில் இந்த மூவி கம்ப்ளீட். இப்போ நெட்ஃப்ளாக்ஸில் ஒரு ஆகஸ்ட் 9 இந்த மூவி பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் மிஸ் பண்ண எல்லாருமே நெக்ஸ்ட்டு இந்த மூவியை நெட்ஃப்ளாக்ஸ் ஓடிடியில் பார்க்கலாம்.